ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. காளான் பிரியாணின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க காளான் பிரியாணி எப்படி செய்யறத பார்த்து சமைச்சு கொடுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போடணும்னு சொல்றேங்க. இந்த மெஷர்மெண்ட் அளவை பார்த்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுங்க. பூண்டு ஒரு கைப்பிடி அளவுங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி கிள்ளி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுங்க, அது ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் தக்காளி பழம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, வெட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வடி அரிசிக்கு நம்ம இதில் பாதி அளவு எடுத்தால் போதுங்க. ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, காளானை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடுதண்ணி வச்சு அலசி 2 கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம் பார்க்கலாங்க. பாருங்க, கிராம்புங்க, காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 10 போட்டிருக்குறேங்க. பட்டை சிறுசாக இருந்தால் ஒரு 6-7 போடலாங்க. ஏலக்காய் 8ங்க. கல்பாசி ஒரு 3-4 போடுங்க. சோம்பு தேவையான அளவு போடுங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. 2 வரமிளகாய்ங்க. இதே நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்க போகிறோங்க. எதையே மிக்சியில் போட்டு அரைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் போட போகிறோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்புங்க. பூண்டு 1 கப்புங்க. இஞ்சி 1 கப்புங்க. புதினா 1 கப்பில் பாதி அளவு போட்டுக்கோங்க. 2 சைஸ் வரமிளகாங்க போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசிங்க. அப்புறம் மல்லிப்பொடி இருந்தால் போடலாங்க. மல்லிப்பொடி இல்லைன்னா வர மல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மணத்துக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பொடி இருந்தால் பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை போட்டு அரைச்சிக்கலாங்க. இதையெல்லாம் பச்சையாகவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 4 குழிக்கரண்டி அளவு ஊற்றணுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றுனாதாங்க எல்லாம் வதங்கறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதில் பட்டை 4 பட்டை, ஏலக்காய் 4 பாருங்க, கிராம்பு, பிரியாணி இலைங்க, பிரிஞ்சி இலை. இந்த இலை போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. கல்பாசிங்க, சோம்பு எண்ணெயில் போட்டுட்டு பார்த்துக்கோங்க, கருகாமல் அடி பிடிச்சிடாம நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. அப்படியே நல்லா வாசனை வருங்க. நல்லா எண்ணெயில் வதக்கும்போது நல்லா மணம் வருங்க. பாருங்க, வெட்டி வச்ச வெங்காயத்தை போடணுங்க. வெங்காயம், பச்சை மிளகாங்க எல்லாம் எண்ணெயில் வதக்கணுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் பிரியாணி மசாலாவை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ ஃப்ளேவருக்காக 4 தக்காளியை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேங்க. அரைச்சி ஆட் பண்ணுறேங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற காளானை இது கூட ஆட் பண்ண போகிறோம்.
நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு படி அரிசி இன்னைக்கு இந்த குக்கர்ல போடப்படுங்க. ஒரு படி அரிசிக்கு தண்ணி நீங்க எந்த அளவுல அரிசி எடுக்கிறீங்களோ அதுல தாங்க அளவு தண்ணி ஊற்றணும். இதில் நான் 2 உலக்கு எடுக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. பாருங்க நல்லா கிரேவி மாதிரி வெந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம சால்ட்டு ஆட் பண்ண போறோங்க. ரெண்டரை ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னு சொன்னா நீங்க தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க. இப்ப பாருங்க 10 நிமிஷம் அரிசி ஊறிடுச்சுங்க, எடுத்துட்டேன். இடையே இப்ப இது கூட நம்ம கலக்க போறோங்க. பாருங்க இது கூட நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இது தேவைக்கான அளவு 2 உலக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. 1 உலக்கு அரிசிக்கு நீங்கள் 3 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. அப்போ 2 உலக்குக்கு 7 உலக்கு தண்ணி ஊற்றணுங்க. இதுக்கு பாருங்க நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வேகட்டுங்க சாப்பாடு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. புதினா தலை கொஞ்சமா லைட்டா மேலே போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க 2 சவுண்டு வந்துச்சு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ண போகிறேங்க. பாருங்க காளான் பிரியாணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. லேசாக நல்லா தொலைவி விடுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரில் வச்சதுனால எல்லாம் மேலே வந்துருங்க. நம்ம தான் எல்லாம் கலக்கி விடணும். இதுக்கு தயிர் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடெல்லாம் வச்சு இந்த அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்களே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாங்க.